பிரைஸ் தி லார்ட். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை நீதிமொழிகள் 28வது அதிகாரம் 25வது வசனம். Proverbs chapter 28 verse 25. கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். He who trusts in the Lord will prosper. ஹல்லேலூயா. இன்றைக்கு வேத வசனம் சொல்கிறது, கர்த்தரை நம்புகிறவர்கள் அவங்களுடைய வாழ்க்கையில எல்லா காரியங்களிலையும் அவர்கள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வார்கள். அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அவர்கள் செழிப்பார்கள் என்று வேதவசனம் சொல்கிறது. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில அநேக காரியங்கள்ல நீங்க சோர்ந்து போயிருக்கிறீங்க. அநேக காரியங்கள்ல குறைவுகளோட நீங்க காணப்படலாம். ஆனா நீங்க கர்த்தரை நம்பி நீங்க வாழ்ந்து பாருங்க, எல்லா ஆசீர்வாதங்களையும் நீங்க பெற்றுக்கொள்வீங்க. கர்த்தரிடத்துல சொல்லி கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நீங்க ஒவ்வொரு காரியங்களும் செய்து பாருங்க. நிச்சயம் எல்லாவற்றிலும் நீங்க நல்ல ஒரு சக்சஸை நீங்க பெற்றுக்கொள்வீங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஒரு பிசினஸ் மேன் இருந்தாங்களாம். அவங்களுடைய வாழ்க்கையில எல்லா பிசினஸையும் அவர் செய்வாராம். சின்ன சின்ன காரியமாக இருந்தாலும் போய் அதுல இன்வெஸ்ட் பண்ணுவாராம், இல்ல பெரிய காரியமாக இருந்தாலும் பெரிய தொகை கொடுத்து இன்வெஸ்ட் பண்ணாராம். திடீரென்று பார்த்தா எல்லா காரியங்கள்லயுமே ஒரே லாஸ் ஆயிருச்சான். அப்போ எல்லா மனுஷங்களும் கைவிட்டாங்களாம். அப்போ இவர் போய் கர்த்தரிடத்துல போய் ஜெபம் பண்ணாராம். ஆண்டவரே சப்பா, நீங்க எனக்கு சொல்லுங்க நான் என்ன செய்யணும்னு சொல்லி. அப்போ கர்த்தர் அவங்களோட பேசி இந்த மாதிரி காரியங்களை இப்படி செய் அப்படின்னு சொல்லி கற்றுக் கொடுத்தாராம். கர்த்தர் சொன்னபடியே அப்படியே நம்பி ஒவ்வொரு காரியங்களையும் செய்தாராம். எல்லா காரியங்கள்லையும் அவருக்கு ஒரு சக்சஸ் கிடைச்சுதான். ஒரு நல்ல சக்சஸான ஒரு பிசினஸ் மேனா அவர் மாறினாராம். இன்றைக்கு அவர் நல்லபடியா ஆண்டவருடைய கிருபையில அவர் பிசினஸ் பண்ணிக்கொண்டே அவங்க ஊழியம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. இன்றைக்கு கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்திருக்கிறார். ஒரு குறைவும் இல்லாதபடி கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். காரணம், கர்த்தரை நம்பி ஒவ்வொரு காரியங்களும் செய்கிறதுனால, கர்த்தரை நம்புகிறதுனால. அப்போ இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்க கர்த்தரை நம்புங்க. எல்லா காரியங்கள்லையும் கர்த்தரிடத்துல கேளுங்க. கர்த்தரிடத்துல நீங்க கேட்கின்றதே நீங்க அவரை நம்பி கேட்கிறதுக்கு சமம். நீங்க அவரை விசுவாசிக்கிறீங்கன்னு சொல்லி அவர் நினைத்து அவர் உங்களுடைய வாழ்க்கையில எல்லா திட்டங்களையும் வெளிப்படுத்துவார். நீங்க கீழ்ப்படிந்து அதை செய்கின்ற பொழுது உங்களுடைய வாழ்க்கை செழிப்பாக இருக்கும். நம்ம எல்லாரும் கண்களை மூடி செபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவரே இயேசுப்பா, பிள்ளைங்க இந்த நாள்ல உங்களை நம்பி செபிக்கிறாங்க. ஆண்டவரே இயேசுப்பா, பிள்ளைங்க உங்களையே நம்பி இருக்கிறாங்கப்பா. நீங்க சொல்லுங்க, பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுங்க, அதன்படி செய்ய அர்ப்பணிக்கிறாங்க. நீங்க பிள்ளைங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வாதமாக மாற்றி கொடுங்க. இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எந்த காரியமாக இருந்தாலும் கர்த்தரிடத்துல கேட்டு கர்த்தரை நம்பி அந்த காரியங்களை செய்யுங்க. நிச்சயம் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில செழிப்பான ஆசீர்வாதங்களை தருவார். உங்களை சந்தோஷமாக வாழ வைப்பார். God bless you. Have a blessed day.